எங்களுக்கு ஏதாவது தாங்க என்று சொல்லி நாங்கள் கேட்போம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் நல்ல படித்தவர்கள், நிறைய சம்பாதிக்கிறவங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது, எல்லாருக்கும் மனைவி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் நாங்கள் இப்படி வந்து தெருவில் நின்று இந்த மத்தியான வெயில் நேரத்துல கூட இந்த வெயில்ல வந்து எதுக்குங்க நாங்க உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், எதற்கு, இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்க நினைக்கலாம். ஏதோ மதம் மாத்த வந்துட்டாங்க என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, மதம் யானைக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட ஒன்று. மதம் என்று சொன்னால் வெறி. அதாவது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்க என்று சொன்னால் ரத்த வெறி, காம வெறி, பண வெறி, கொல வெறி, இப்படிப்பட்டதான வெறித்தனமான இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு இந்த இடத்துல நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் வெறித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நீங்களாம் சிட்டில இருக்கிறவங்க, உங்களுக்கு கிராமத்தை பத்தி என்ன தெரியும்னு சொல்லி இருக்கலாம். இந்த இடத்துல பேசுகிற நான் கூட பாத்தீங்கன்னா, நானும் ஒரு கிராமத்துல பிறந்தவன், நானும் ஒரு கிராமத்துல வளர்ந்தவன். அப்படியே ஏரிகரையா சுத்திக்கிட்டு, அப்படியே சாணி பொறுக்கிக்கிட்டு, அப்படியே நல்ல தின்னுகிட்டு, அப்படியே ஊர் சுத்தி கொண்டிருந்து இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில படிப்பறிவு கூட எனக்கு ஏற முடியாதபடிக்கு நான் ரொம்ப கவலையோட கூட இருந்தேன். என் வீட்டுக்கு நான் ஒரே புள்ள, அதுவும் செல்லமான புள்ள, ரொம்ப பாசமான புள்ள. எங்க அம்மா மட்டும்தான் என்னை அடிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. எங்க அப்பா என்னை திட்ட கூட மாட்டாரு. அவ்வளவு ஒரு செல்லமாக தான் என்னை வளர்த்து கொண்டு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாசத்தை காட்டி காட்டியே, அன்பை காட்டி காட்டியே எனக்கு படிப்பு ஏறாம போயிடுச்சு. எனக்கு படிப்பே தெரியாது. ஏனென்று சொன்னால் நான் அடிக்கடி எல்லா இடத்துல சொல்லுவேன், எனக்கு தமிழ் வந்து தகராறு, எனக்கு ஆங்கிலம் ஆகாது, எனக்கு கணக்கு கஷ்டம், எனக்கு அறிவியல் அறியாது, எனக்கு புவியியல் புரியாது. ஆனால் இப்படி படிப்பறிவில்லாத என் வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து மாற்றினார். எப்படிங்க இயேசு மாற்றினார்? ஒண்ணு இல்லைங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பித்தேன். அந்த சர்ச்சில் போன உடனே எனக்கு நான் கேட்டேன்னு தெரியுமா, நான் சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன தருவீங்க என்று கேட்டேன். என்று சொன்னால் நான் சிறு பிரயாணமா இருக்கிறதுனால உடனே அவங்க சொல்லாங்க, உனக்கு என்னப்பா வேணும், நீ சர்ச்சுக்கு வா. உடனே நான் சொன்னேன், எனக்கு சமோசா தரீங்களா, எனக்கு பப்ஸ் தரீங்களா, எனக்கு மிச்சர் தரீங்களா, இப்படி என்று சொல்லி அவங்களை கேலி கிண்டல் பரியாசம் எல்லாம் பண்ணுவேன். ஆனா என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உள்ள குறுக்கிட்டார். என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து தொட ஆரம்பித்தார். எனக்கு அநேக இசைகளை கற்றுக் கொடுத்தார். எனக்கு தேவ ஞானத்தை கொடுத்தார், தேவ அறிவை கொடுத்தார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் ஏசப்பா, எனக்கே படிப்பறிவியல் என்று சொல்லி நான் திரைக்கொண்டிருக்கிற நேரத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தார். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மொழியும் தெரியாது. ஆனால் திருமணம் செய்திருக்கிற பெண்ணுக்கு தமிழ் மட்டும் தெரியாது. அவங்க ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, உருது பேசுவாங்க, எல்லா மொழிகளையும் பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு ஐடி கம்பெனில மாசம் ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. பாருங்களேன், எங்கேயோ இருக்கிற எண்ணெய், குப்பையில இருந்த எண்ணெய் இயேசு கிறிஸ்து கோபுரத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மாற்றினது போல உங்க வாழ்க்கை இயேசு மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டது போல உங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் உங்க பிள்ளைகளுக்கு உட்கார வைங்க, உங்க வீட்டுக்கார கொண்டு போய் உட்கார வைங்க, உங்க மனைவியை கொண்டு போய் உட்கார வைங்க. என் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையோ, என் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியோ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நம்பிதான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் எல்லாருமே மந்திரத்தை நம்பி கொண்டிருக்கிறார்கள், தந்திரத்தை நம்பி கொண்டிருக்கிறார்கள், எந்திரத்தை நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த உலகத்துல உங்க பிள்ளைங்களை நீங்க பாசத்தோட வளர்க்கலாம், உங்க குடும்பத்தை பாசத்தோட கூட வளர்க்கலாம். ஆனா இந்த உலகத்துல பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு அநேக துறைகள் உண்டு. காவல்துறைகள் உண்டு, இந்தியன் ஆர்மி இருக்கிறாங்க, பிளாக் கட்ஸ் இருக்காங்க,
இருக்கிறாங்க, ஏன் வாட்ச்மேன் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிங்க இருக்கிறாங்க, குருக்கா இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு உலகத்துல அநேகருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரு மனுஷன் பாவம் செய்யாதபடிக்கு அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் எந்த அருவருப்பு தொடாதபடிக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாங்களும் ஒரு காலத்துல இங்க வந்திருக்கிற பலவிதமான போதைகள், பலவிதமான அருவருப்பு, இன்றைக்கு பலவிதமான சாபங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் இன்னைக்கு இந்த உலகத்துல அவர் பிறக்காம, அவர் வாழாம, அவர் ரட்சிப்பு கொடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு உலகம் வேற மாதிரி மாறி இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு காலத்துல ரவுடியாக, பொறுக்கியாக, ஒரு பெரிய கைதியாக, ஒரு பயங்கரவாதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை மாற்றினது போல அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு உலகத்துல சாதாரண ஒரு உடைஞ்சு போற டப்பாவை ரோட்ல வந்து விற்கிறான், ஏமாத்துறதுக்கு விற்கிறான், அதை நின்று வேடிக்கை பார்க்க ஆள் இருக்கு. அழுகி போன தக்காளியை வாங்க ரோட்ல ஆள் இருக்கு. எதனத்துக்கோ வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா இது ஜீவனுள்ள வார்த்தை, உங்க வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு வாங்கல, இயேசு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, இங்க வாங்க, நிச்சயமா நாங்க ஜெபம் பண்றோம். இப்ப கூட பருகாமையில் ஒரு வீட்டுல நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரிக்கு குழந்தையே இல்ல. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா எனக்கு குழந்தை இல்லையா, நான் பல வருஷமா எனக்கு குழந்தையே இல்ல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த சகோதரி அப்படியே வந்தாங்க. அம்மா நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன். உங்க அப்பா இருக்கிறாரான்னு கேட்டேன். எங்க அப்பா இருக்கிறாரு. உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிடு. ஏனென்று சொன்னால் நாங்க ஏதோ